ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் எக்ஸலில் வந்து சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா வந்து கிக்கர் சைடில் அதிகமாக ஆயில் லீக் ஆகுது, செயின் பேட்லாம் வந்து ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்குது. இதில் முக்கியமான காரணமாக வந்து நான் இன்னர் ஷாஃப்ட்டை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கிளட்ச் இன்னர் ஷாஃப்ட் எதுக்கு பயன்படுதுன்னா இன்ஜின்லேருந்து பவரை வந்து செயின் பேட்டு கொண்டு வரதுக்காக தான் பயன்படுது. இப்போ ரொட்டேஷன் பண்ணுறப்போ ஒரு பக்கம் வந்து மேலே ஏறி இறங்குறதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அப்படி ஏன் மேலே ஏறி இறங்குது அப்படின்றதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. நம்ம செயினை வந்து பராமரிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. செயினை வந்து ப்ராக்கெட்டை வந்து நார்மலாக எப்போதும் வந்து டைட் பண்ணாமல் விடுறதுனால என்ன பண்ணணும், செயின் வந்து கைண்டு ஷாஃப்ட்டை பெண்ட் ஆகிடும். ஷாஃப்ட்டு பெண்ட் ஆகிறதுனால அப்படின்னா செயினில் வந்து ஃபுல்லாக ஆயில் சர்க்குலேஷன் ஆயில் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஷாஃப்ட்டு பெண்ட் ஆனாலே கிளட்ச் கேஸில் வர ஆயில் சீல் வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாஃப்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து மாற்றாமல் விட்டு நான் கேஸியாக மாற்றுற நிலைமைக்கெல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக பெண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஷாஃப்ட் எந்தளவுக்கு பெண்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இதோட மோசமானலாம் பெண்ட் ஆகும், சரிங்களா? ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 180 ரூபா இல்லை 150 ரூபா 150 ரூபா தான் வரும் ஒரு ஷாஃப்ட்டு. முன்னாடி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்து இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட்டை வந்து நம்ம மாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஷாஃப்ட் மாட்டுறது நிறைய பேருக்கு எப்படி மாட்டுறதுன்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் இருக்குது, அதனால் பின்னாடி லப்பர் வச்சு மாட்டிருக்கேன் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி லப்பர் வச்சு மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லும் அந்த ஷாஃப்ட்டும் ஷேக் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் மாட்டி ரொட்டேஷன் பண்ணி பார்க்குறா மேலே கீழே இறங்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஆயில் சீல் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத அப்படியே எடுத்து ஷாஃப்ட்டை போடுங்க. இல்லைனா வந்து ஒரே ஒரு வாஷர், அதுக்கேற்ற வாஷர் வச்சு போடுங்க, சரிங்களா? நம்ம அதுமாரிலாம் எதுவுமே செய்யறதில்ல. புதுசாக வாங்கி ஷாஃப்ட் வாங்கி கரெக்டாக மாட்டிடுறோம். இல்லைனா சின்னதாக மெலிசாக ஒரு வாஷர் இருந்தால் அதை மட்டும் போட்டுடுறோம். போட்டு நீங்கள் அதுக்கடுத்து அப்படியே எடுத்து மாட்டுறாதீங்க, கிளட்ச் கேஸ் எடுத்து அப்படியே மாட்டுறாதீங்க. ஷாஃப்ட்டில் போட்டு ஒரு ரொட்டேஷன் நல்லா பண்ணி விட்டு பாருங்கள். ஷாஃப்ட்டில் மாட்டி உங்களுக்கு மெயினாக பேரிங் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா நேராக ரொட்டேஷன் ஆகும். இதுலேயே வந்து நீங்கள் பின்னாடி ஆயில் சீல் மாரி ஒரு சின்னதாக ஓரிங் போட்டிங்கன்னா அந்த ஷாஃப்ட் ஒரு பக்கம் புடப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அது நேராக படிஞ்சிருக்கா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா ஷாஃப்டாக சேக் ஆகாமல் இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு நேராக ரொட்டேஷன் ஆகாது, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ஓரிங் போடாமல் போடுங்க, ரொம்ப நல்லது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓரிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏன் மெயினாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். இப்போ வந்து ஒரு கிளட்ச் கேஸ் வந்து ஆயில் லீக் ஆகி அப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உள்ளே அமுங்கி இருக்குது, உங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து ஆயில் சீலை ஒழுங்காக ஃபிட் பண்ணாமல் விட்ருப்பாங்க. இல்லைனா அந்த ஷாஃப்ட் பெண்டாக இருக்கிறதுனால அந்த ஆயில் சீலை வந்து சேர்த்து ரொட்டேஷன் பண்ணி விட்ருக்கோம், சரிங்களா? இப்போ ஒரு கிளட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 950 ரூபாயிலேருந்து வருது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேட் வந்து 922 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு கொஞ்சம் பேசி வாங்கினா ஒரு 850 ரூபா இல்லை 870 ரூபா இதுமாரி ரேஞ்சுக்கு வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைட் பண்ணுறதுனால வர விலை தான், ஒன்றும் இல்லை. ஒரு 30 ரூபாய்க்கு செயின் டைட் பண்ணுறது, இல்லை ஒரு 30 ரூபாய்க்கு ஆயில் சீல் மாற்றுறது, இல்லை ஷாஃப்ட் வந்து ஒரு 150 ரூபாயில் கொடுத்து மாற்றுறது. இதனால் வந்து பெரிய அளவில் நீங்கள் செலவு பண்ணிட்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கிளட்ச் கேஸ் அந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். கிக்கர் மில்லிங் வரத்துல அதெல்லாம் உடஞ்சிருக்கு, ஷாஃப்ட் உடஞ்சிருக்கு, எல்லாமே உடஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சின்ன செலவுகளை வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே முடிஞ்ச அளவுக்கு பெரிய செலவு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன ப்ராப்ளம் வரப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ நண்பர்களே. இது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ.